12ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப பார்வை முக்கியமாக இருக்கும் பொழுது அப்ப என்ன ஆகும்? ரொம்ப ஆணவமான பேச்சை உருவாக்கும். அதிகாரமான பேச்சு, ஆணவமான பேச்சு பேசும்பொழுது அதுல நம்ம போய் லாக் ஆயிடும். நேரா 7வது பார்வையா எதை பார்ப்பாரு? கன்னியா ராசியை பார்ப்பாரு. அப்ப நேரா யாரை பாதிக்குது? மதி நம்ம புத்தியை பாதிக்கும். அன்வான்டான குழப்பத்தை நம்ம உருவாக்கிடும். ஏன் அப்படி? ஏன் யோசிக்கணும்? சிம்மராசிக்கு அட்டம சனிப்பாங்க. என்னால முடியாது என்ன இருக்கு? இந்த கம்பெனி வந்து எனக்கு 1000 கம்பெனி இருக்கு, வேலையை வந்து டிசைன் பண்ண திருப்பம் 6 மாசம் இல்லை, 1 வருஷம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்து சனி, அர்த்தாஷ்டம சனி. உழைப்புக்கான சன்மானங்கள் இருக்காது. 12, 7, 8 என்பான். 10, 5, 4, 2, 1 என்றிட்டான். தண்டங்கள் மிகவும் நட்டதனம், உயிர் சேதம். அதாவது இதுல இருந்து நம்ம கஷ்டத்தை அனுபவிக்காத நல்லதை நடத்திக்கணும், நல்லதை அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பணும்னா வண்டி வாகன பயணங்கள் ரொம்ப கவனமா இருங்க. வராத வரைக்கும் பிரச்சனை கிடையாது, வந்துட்டால் தடுக்க முடியாது. டிவைன் நாடி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாடி ஜோதிடர் எம்பி கந்தவேல் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இன்னைக்கு சனி பயிற்சி பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சனி பகவான் வந்து கர்மாவுடைய நீதிபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா அதை பத்தி சொல்லுங்க சார். ஏங்க, அவர் வந்து தர்ம கர்மாதிபதிங்கிறோம், தர்மருங்கிறோம். ஏன்னா அவர் 12ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப பார்வை முக்கியமாக இருக்கும் பொழுது 12ஆம் இடத்துல சனி இருந்து மீனராசிக்கு ஜென்ம சனியா இருக்கிறார், கும்பராசிக்கு 2வது ஸ்தானமாக இருக்கிறார். இப்ப இப்படி இருக்கும் பொழுது அப்ப 12ஆம் இடத்துல மேஷராசிக்கு 12ஆம் இடத்து சனியா இருக்கிறார். அப்ப 12ஆம் இடத்துல இருந்து அவர் 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 2வது இடங்கிறது பணம், வாக்கு, குடும்ப வாழ்க்கை, கல்வி, இவையெல்லாம் பேசக்கூடிய ஒரு இடம், குடும்பம். அப்ப என்ன ஆகும்? ரொம்ப ஆணவமான பேச்சை உருவாக்கும். அடுத்தது வந்து படிப்புல வந்து மந்தத்தை கொடுக்கறது, அலட்சியத்தை உருவாக்குறது, ரொம்ப சோம்பேறித்தனத்தை உருவாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். அப்ப இந்த 2ஆம் இடங்கிறது வந்து குடும்பம், தனம், நம்மளுடைய மணி பாரோயின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ வந்து கொடுக்கல் வாங்கல், நம்ம பணம் எங்கேயாவது போய் வெளியில முடங்கி போறது, கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க போனால் அது வந்து பகையா வந்து நிற்கிறது. அப்ப இவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் அதில் கொடுக்கும். அப்போ அந்த நிலையை வந்து அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் கூடாது. பணம் பரிமாற்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கும் கொடுக்கல் வாங்கல நம்ம யாருக்கும் சூரிட்டி கொடுக்கக்கூடாது, யாருக்கும் கேரண்டரா போகக்கூடாது. அடுத்தது வந்து என்ன செய்யணும்? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. அடுத்தது வாக்கு இல்லையா? அப்போ நம்ம அந்த அதிகாரமான பேச்சு, ஆணவமான பேச்சு பேசும்பொழுது அதில் நம்ம போய் லாக் ஆகிடுவோம். நம்மளா வாயை கொடுத்து நம்மளா நம்மளை வந்து கெடுத்துக்கும். அப்போ அந்த பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப கவனம். கூடுமான அளவுக்கு வந்து பேசாத அமைதியாக போகிறது நல்லது. ஆனால் நம்ம அதை செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆனால் அது மாதிரி பேசி அதனால பிரச்சனை சந்திப்போம். அப்போ அதை பேசாத நம்ம அமைதியாக போயிட்டோம்னா நம்மளுக்கு ஏன் பிரச்சனை வரப்போகுது? அதாவது ஒரு கிரகம் குற்றம் தான் நம்ம நினைக்கிறோமே தவிர எதனால அது வந்து நம்மளுக்கு பாதிப்பு வர்றதுங்கிறத ஏன் நம்ம உணர மாட்டேங்கிறோம்? அந்த நிலையை உணர்த்தினால், நம்ம நிலையை உணர்ந்தால் நிச்சயமா சொல்றேன், சனி வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப அனுகிரக மூர்த்தியாக இருப்பார். கண்டிப்பா சார். அதே மாதிரி சனி வந்து நேரா 7வது பார்வையா எதை பார்ப்பாரு? கன்னியா ராசியை பார்ப்பார். கன்னியில சந்திரன் இருக்கிற, கன்னியில வந்து சந்திரன் இருக்கு. அப்ப கன்னியா ராசிக்காரவங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கு. அப்ப கன்னியா ராசியை பார்க்கும்போது சந்திரன் வந்து யாரு? மதி. பொதுவாக சந்திரன் யாரு? மதி. சந்திரன் வந்து உடம்பு, சந்திரன் வந்து தாயார். அப்ப நேர யாரை பாதிக்குது? மதி நம்ம புத்தியை பாதிக்கும். அன்வான்டான குழப்பத்தை நம்ம உருவாக்கிப்போம். ஏன் அப்படி? ஏன் யோசிக்கணும்? யோசிக்கிறது தப்பு கிடையாது. இப்போ ஒரு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனை உண்டாகும். யாருக்கு? மேஷராசிக்காரங்களுக்கும் கன்னியாராசிக்காரங்களுக்கும் கணவன் மனைவி ரீதியான உறவுகள் நிறைய பாதிக்கப்படும். ஏன்னா 7ஆம் இடம் கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம். அந்த இடத்துல இருந்து சந்திரனை சனி பார்க்குது. அப்போ நம்ம புத்தி கோளாறு ஏற்படும், மனநோய் ஏற்படும், மனக்கோளாறு ஏற்படும், கேப்பா பேச்சு கேட்போம். யாராவது நம்மளை வந்து குடும்பத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி விடுவாங்க, அது சரியா தப்பான்னு நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். உடனே அவங்க சொல்கிறத நம்ம பிடிச்சிப்போம். அப்போ என்ன ஆகும்? சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே நடக்கும் 2ஆம் எண்ணிக்கை குடும்பம். இது மாதிரி ஒரு பிரச்சனையை அப்போ வந்து நம்ம இந்த நேரத்தில் என்ன சொல்ல வரோன்னா, இவ்வளோ பிரச்சனையை சனி உருவாக்குறாரு தான். ஆனால் அது நல்லதா கெட்டதாங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம நிதானமாக பொறுமையாக நம்ம அதை கொண்டு போனோம்னா அந்த பிரச்சனை நம்ம தவிர்க்கலாம். கண்டிப்பாக சார். அதே மாதிரி சிம்மராசிக்கு அட்டம சனிப்பாங்க. ஓடுனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தை சனிப்போம். அப்போ 8ல் சனி வரும்போது என்ன ஆகும்? நேராக அந்த சனி வந்து அவங்களுடைய 10ஆம் இடத்தை பார்ப்பார். 3வது பார்வை அவங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடங்கிறது தொழில், வேலை. அப்போ என்ன நினைக்கிறோம்?
என்னால் முடியாது என்ன இருக்குது, என் திறமைக்கு நான் எங்கே போனாலும் நல்லா இருப்பேன், இந்த கம்பெனி வேணால் எனக்கு 1000 கம்பெனி இருக்குது அப்படின்னு நம்ம அந்த ஆணவத்தில் என்ன பண்ணுவோம், வேலையை வந்து ரிசைன் பண்ணுவோம். வேலையை ரிசைன் பண்ண நாள்லேருந்து திருப்பி அவன் 6 மாதம் இல்லை 1 வருஷம்ல உங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்போ ஏன் இந்த கோபம் உங்களுக்கு? கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க 6 மாதம் கழிச்சு நம்ம அவசரப்பட்டோம், கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாமே, பொறுமையாக இருந்திருக்கலாமே, அப்படி இல்லை வேற இடத்துல வேலை கிடைச்சவங்களுக்கு அங்கே போகும்போது இதோட அதாவது எங்கே பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அது எங்கே போனாலும் பிரச்சனை வரதானே செய்யும். அதுக்கு இடமாற்றம் இக்கரைக்கு அக்கறை பச்சை, அங்கே மட்டும் போனால் என்ன இருக்க போகுது? அப்போ அங்கே போன பிறகு என்ன பண்ணோம், ஐயோ நம்ம முன்னாடி இருந்த இடமே நம்மளுக்கு இதோட பெஸ்ட்டாக தானே இருந்தது, நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிறதையும் ஒரு யோசிக்க வைக்கும். அப்போ அஷ்டம சனிகாரவங்களுக்கு 10ஆம் இடத்து பிரச்சனை. அதே சனி வந்து அவங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ குடும்பமும் 2 படம் அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போகலாங்க சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் 2 எபிசோட்லாம் பத்தாது, ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கலாம், பத்தாது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்து சனி அர்த்தாஷ்டம சனி. அப்போ 4ஆம் இடத்து சனி அர்த்தாஷ்டம சனிக்கும் போது அவங்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி இருந்து 10ஆவது இடத்த சனி பார்க்குறார், அவங்களுடைய 6ஆவது இடத்தையும் சனி பார்க்குறாருங்கும் போது அவங்களுக்கு உடல் பிரச்சனை, அவங்களுடைய தாயார் மீனராசிக்காரவங்களுக்கு தாயாருக்கு பிரச்சனையை உண்டாக்கும், அம்மாவுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும், அவங்களுடைய சுகம் யார் அந்த ராசிக்காரவங்களுக்கு அவங்களுடைய சுகத்தை கெடுக்கும், அவங்களுடைய வேலையில பிரச்சனை வரும், உழைப்புக்கான சன்மானங்கள் இருக்காது. அதுதான் மொத்தமாக சொல்கிறாங்க 12 7 8 என்பான் 10 5 4 ஈறு 1 என்றிட்டான். இப்போ நான் சொன்ன இடம் இதெல்லாம் 12 1 2 4 5 7 8 10 சனியனே நின்றிடுங்கால், அந்த இடத்துல சனி வந்து நின்றால். முன்னாடி சொன்ன பாட்டு இது. தெண்டங்கள் மிகவும் நட்டதனம் உயிர் சேதம். அப்போ நிறைய விரயங்கள் ஏற்படும், உயிர் சேதங்கள் ஏற்படும், ஹெல்த்தை பாதிக்கும். தனிச்சிறை மானபங்கம், தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறது போய் மாட்டிக்கிறது, அடுத்தவங்களுக்கு பிரச்சனை போய் தலையிடுறது. அடுத்தது வந்து என்ன செய்யும், தெண்டங்கள் மிக உண்டான் திரவிய நாசம், நிறைய பொன்பொருள் கையை விட்டு போகிறது, மனை விட்டு மாடி விட்டு இருக்கிற இடத்த விட்டு எங்கேயாவது ஊர் விட்டு ஊர் போகிறது, இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு 4ல் இருக்கக்கூடிய சனி 7ஆவது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆவது பார்வையாக தனுசு ராசியவே பார்க்குறார். ஏன்னா சனிக்கு 3 7 10 பார்வை. அப்படி இருக்கும் பொழுது 3ஆவது பார்வையா 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துரு, கடன் ஏற்படும், வியாதி ஏற்படும், எதிர்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்கிறோம். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலையில் அதிகமான பலு ஏற்படும். சந்திரனையே பார்க்கறதுனால அங்கேயும் என்ன செய்கிறாரு, புத்தி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. கன்னியாராசிக்கும் சனி வந்து 7ஆவது பார்வையாக கன்னியாராசியை பார்க்குறார், 10ஆவது பார்வையாக தனுசை பார்க்குறார். இந்த 2 ராசிகளுமே சனி பார்வை வாங்குது. ஸோ அதுவும் பிரச்சனையாக மாறுது. ஆனால் இது எல்லாமே சனி இருக்கிற இடம் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொன்னாலும் சனி வந்து அதாவது இதிலேருந்து நம்ம கஷ்டத்தை அனுபவிக்காத நல்லதை நடத்திக்கணும், நல்லதை அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பினோம்னா அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ்ன்னு சொன்னால் இன்றைக்கி நல்லது கிடையாதுங்க. ஏன்னா இந்த காலத்தில் பண்ணக்கூடாது ஒன்று அட்வைஸ் தான். இது ஒரு ஆலோசனையாகவும் நம்ம சொல்லலாம், ஒரு அறிவுரையும் அட்வைஸும் ரெண்டும் ஒன்று தான். எடுத்துக்கிறவங்க எடுத்துங்க, எப்படி வேணாலும் எடுத்துங்க. அதாவது இந்த ராசிக்காரவங்க எல்லாருமே எது சொன்னோம், கும்பம், மீனம், மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களால் பொறுமையாக இருக்க முடியுதோ அந்த பொறுமையை வந்து கடைப்பிடிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். நிதானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவசரம்ங்கிறது அவசரப்பட்டு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சொல்ல பின்னாடி இடம் கொடுக்காத வகையில் ஒரு முறைக்கு 2-3 முறை இல்லை ஒரு நாளைக்கு 2 நாள் கூட யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களால் வந்து தர்மகாரியங்களை பண்ண முடியுதோ அதை பண்ணுங்க. யாருக்கும் நீங்கள் அதாவது யாருக்கு என்ன செஞ்சாலும் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து நம்ம தலையில் வந்து கிரீடத்தை எடுத்து மாட்ட போகிறது கிடையாது. அந்த நேரத்துக்கு அவங்கள ஓகவும் புகழலாம், அடுத்த 1 வருஷம் கழிச்சு அவங்க யாரோ நம்ம யாரோ அப்படி இன்றைக்கி பல பேர் பாதிக்கப்பட்டவங்க, செஞ்சு இன்னமும் வருத்தப்படக்கூடியவங்க, ஏமாந்தவங்களும் பல பேர் உண்டு. அப்படி இருக்கிறதுனால உதவி பண்ண வேணான்னு சொல்ல வரல, உதவி செஞ்சாலும் அது யாருக்கு அதாவது தானம் கூட பாத்திரம் அறிந்து பண்ணுங்கிறாங்க, அதுமாரி பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகன பயணங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. வராத வரைக்கும் பிரச்சனை கிடையாது, வந்துட்டால் தடுக்க முடியாது, அது அனுபவிச்சே ஆகணும். வண்டி வாகன பயணங்கள் கவனமாக இருங்க.
அடுத்தது வந்து கொடுக்கல் வாங்கல், பணம் சார்ந்த விஷயங்கள், முதலீடு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கும் சூரிட்டி போடாதீங்க, கேரண்டர் போகாதீங்க, அதை நீங்கள் தான் சுமக்கிறது மாதிரி ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் பூமியில் முதலீடு பண்ணுங்க. அது அசையா ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்துன்னு சொல்லுவோம், அதில் போடுங்க. அந்த நேரத்தில் வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணுறேன், இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கவனங்க. அது உங்களுடைய கிரகநிலையெல்லாம் இன்னும் முழுசாக ஆராய்ஞ்சு அதன் பிறகு அதை முடிவெடுக்கிறது வந்து சரியாக இருக்கும். அதனால் இந்த முதலீடுங்கிறது பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் நான் சொல்கிறேன். அடுத்தது உணவு முறைகள் அப்படிங்கிறது இருக்குது, சாப்பிடக்கூடிய முறைகள். இரவு நேர பயணங்களை தவிருங்க. இரவு நேர பயணம், அதாவது வண்டி ஓட்டினா தான் விபத்து வரும் பாதிப்புங்கிறது கிடையாது, பின்னாடி உட்காந்து போனாலும் விபத்து உண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பழக்க வழக்க சேர்க்கைகள். நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம், மற்றவங்க பண்ணக்கூடிய தவறு நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கும், உள்ளே கொண்டு உட்கார வைக்கும் வழக்கு சார்ந்த விஷயத்தில். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை ரொம்ப கவனமாக இருங்க, பொறுமை இருங்க. யார்கிட்டையும் வந்து வார்த்தை விட்டுடாதீங்க, என்னால் முடியும் அப்படிங்கிறது வார்த்தை விடாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே குடும்பம். இந்த குடும்பம் ஒரு மனிதனுடைய தரத்தை வந்து நிர்ணயம் பண்ணுறது சொல்லுதான் மெயின். அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தையை வச்சு நம்மளுடைய தரம் என்னங்கிறத நிர்ணயிக்குது. அதனால வார்த்தை கூடுமான அளவுக்கு கடினமான பேச்சு வேண்டாம். யாரையும் வந்து மனம் வருத்தப்படக்கூடிய வகையில் பேச வேண்டாம். அதாவது ரொம்ப ஹர்ட் பண்ணுறதும் அதெல்லாம் வேண்டாங்க. நம்ம அந்த நேரத்தில் அதாவது இந்த நான் சொல்லப்பட்ட இத்தனை ராசிகாரங்களுக்கும் நம்ம மேலே வந்து நியாயங்கள் இருந்தாலும் நம்மளால் அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான உள்ள நேரம் இது இல்லை. அதனால் ஓரளவு பார்க்கும்பொழுது நான் சொல்லப்பட்ட எல்லா வகையிலுமே ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தது திரும்பவும் சொல்கிறது, சனி வந்து நீதிக்காரகன். நல்லது கெட்டதை நம்மளுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய கிரகம், நம்மளை வந்து பக்குவப்படுத்தக்கூடிய கிரகம். பொறுமையாக நியாயப்படி தர்ம வழியில் போனால் நம்மளுக்கு நல்லது தான் அவர் செய்வார். இந்த ராசிக்காரவங்க வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக, இவன் நேர்மையாக இருக்காங்க, இவன் ரொம்ப கடவுள் பக்தியாக இருக்காங்க, இவங்க யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்கல, ஆனால் கஷ்டத்தைப்படுறார், கஷ்டத்தை கொடுக்குறார். அந்த கஷ்டம் வந்து அவரை வந்து ஒரு பக்குவப்படுத்தி அந்த சனி மாறுறதுக்கு கூட அவருக்கு ஒரு நல்ல ஒரு குரோத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அதுதான் சொல்கிறாங்க, சனியை போல் கொடுப்பவரும் யாரும் இல்லை, கெடுப்பவரும் யாரும் இல்லைம்பாங்க. கொடுப்பாருன்னா காசு பணத்தை கொடுக்க மாட்டார், அனுபவம், வாழ்க்கைங்கிற ஒரு பாடம். இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுவார், நம்மளை பக்குவப்படுத்திட்டு இவன் எல்லாத்துக்கும் தகுதியாகிட்டாங்க, இவங்களுக்கு போகும்போது ஒரு நல்ல ஒரு ஹைக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ப்ரொமோஷனையோ இல்லை ஒரு நல்ல ஒரு தொழிலையோ ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அவர் வந்து கொடுத்துட்டு போயிடுவார். கண்டிப்பாக சார். அதனால் இவ்வளோ விஷயம் சனியை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். ஒரு நாள்லாம் பத்தாது, 2 நாள்லாம் பத்தாது. சனியை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம ஓரளவாக நம்ம வந்து சுருக்கி பேசியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.